வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம சமையலறையில டெய்லி பயன்படுத்துற ஒரு சாதாரண பொருளை பத்தி தாங்க. ஆனா அது வெறும் சுவையூட்டி மட்டும் கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷங்களா பயன்படுத்தப்பட்டு வர்ற ஒரு சூப்பரான இயற்கை மருந்து. அதுதாங்க இஞ்சி. இது சுவைக்காக மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ள எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் ஒளிஞ்சிருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இஞ்சி வெறும் சுவைக்காகவா இல்ல ஒரு இயற்கை மருந்தா? நம்ம தினமும் யூஸ் பண்ற இந்த இஞ்சி உண்மையிலே நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஆனா நம்மால சரியா புரிஞ்சிக்கப்படாத ஒரு பெரிய ஹீரோன்னு சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க, பல நேரங்கள்ல இதோட உண்மையான பவர் நமக்கு தெரிவதே இல்ல. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல இஞ்சியோட மருத்துவ ரகசியம், அடுத்து வயிற்று பிரச்சனைகளுக்கான தீர்வு, அப்புறம் சளி, இருமல், உடல் வலிகளுக்கு இது எப்படி உதவுது, இதய ஆரோக்கியம் மற்றும் கடைசியா சில முக்கியமான அபாயங்கள் மற்றும் எச்சரிக்கைகள். குறிப்பா இந்த எச்சரிக்கைகள் பகுதியை மிஸ் பண்ணிடாதீங்க. முதல் பகுதி சுவைக்கப்பால், இஞ்சியின் மருத்துவ ரகசியம். பாட்டி வைத்தியம் எப்படி சயின்டிஃபிக்கா வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க சுவாரஸ்யமான விஷயமே இதுக்குள்ள இருக்கிற அந்த வேதியியல் தாங்க. ஜிஞ்சரால். இஞ்சியில இருக்கிற இந்த ஜிஞ்சரால் அப்படிங்கிற கெமிக்கல் தான் இதோட அத்தனை மருத்துவ குணங்களுக்கும் மெயின் காரணம். நம்ம உடம்பு குணமாக்குற இஞ்சியோட அந்த ரகசிய ஆயுதமே இந்த ஜிஞ்சரால் தான். அடுத்தது வயிற்று பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு. நம்ம உடம்புல இஞ்சி எப்படி வயிற்றுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் தீர்வா அமையுதுன்னு பார்க்கலாம். பொதுவா செரிமானம் மந்தமா இருந்தா வாயு தொல்லை, வயிறு உப்புசம்னு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆனா கொஞ்சம் இஞ்சியை சேர்த்த உடனே அந்த செரிமான பாதை அப்படியே சீராகி நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். வயிறு உப்புசமா இருக்கும்போது இந்த இஞ்சி சாறு எப்படி ஒரு மேஜிக் மாதிரி செரிமானத்தை ஈஸியாக்கி பசியை தூண்டுதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குமட்டல், வாந்தியை கட்டுப்படுத்துறதுல இஞ்சிக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு வர்ற மார்னிங் சிக்னஸ், இல்லனா பஸ்ல கார்ல போகும்போது வர்ற வாந்தி, ஏன் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வர்ற குமட்டல், இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா கண்ட்ரோல் பண்ற பவர் இஞ்சிக்கு இருக்கு. அடுத்து சளி, இருமல் மற்றும் உடல் வலிகளுக்கு, நம்ம சுவாச பாதையிலையும் உடல் வலிகளுக்கும் இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். இஞ்சியில இயற்கையாகவே அழற்சி எதிர்ப்பு பண்புகள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் நிறைய இருக்கு. இது தொண்டை வலியை குறைச்சு சுவாச பாதையில இருக்கிற அடைப்புகளை உடனே சரி செய்யுது. சளி பிடிச்சிருக்கிற நேரத்துல இது ஒரு அருமையான ரிலீஃப் கொடுக்கும். இதை எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப சளியா இருக்கிறப்போ சுட சுட ஒரு கப் இஞ்சி டீ குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உடனே அது உடம்புக்கு தேவையான வெப்பத்தை உண்டாக்கி நுரையீரல்ல இருக்கிற கபத்தை வெளியேத்துது. அதோட மட்டும் இல்லாம வியர்வை மூலமா நச்சுக்களையும் மொத்தமா அடிச்சு வெளியே தள்ளிடும். இயற்கையாவே வலியை போக்குறதுல இஞ்சி ரொம்ப ஃபேமஸ். குறிப்பா பெண்களுக்கு மாதவிழாய் காலத்துல வர்ற வயிற்று வலிக்கு கொஞ்சம் இஞ்சிச்சாறு குடிச்சா அவ்வளோ இதமா இருக்கும். அதே போல ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்ற மூட்டு வீக்கம், தசைப்பிடிப்பு பிரச்சனைகளை குறைக்கவும் இஞ்சி ரொம்பவே கை கொடுக்குது. அடுத்த பகுதி இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த ஓட்டம். இந்த வேர் நம்ம இதயத்தை எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். இங்க இதோட இரட்டை நன்மைகளை பாருங்க. ஒன்னு, பிளட் பிரஷர். இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்த அழுத்தத்தை கச்சிதமா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குது. ரெண்டாவது, கொலஸ்ட்ரால். உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை குறைச்சு இதயத்தை பாதுகாக்குது. ஆக கெட்ட கொழுப்பை அழிச்சு ரத்த அழுத்தத்தையும் சீராக்குற ஒரு சூப்பர் மருந்து தாங்க நம்ம இஞ்சி. பகுதி 5, அபாயங்கள் மற்றும் முக்கியமான எச்சரிக்கை குறிப்புகள். சரி, நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த கிளைமேக்ஸ் பகுதிக்கு வந்தாச்சு. இஞ்சியோட மறுபக்கம் என்ன, அதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இஞ்சியை தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா தோல்ல நச்சுத்தன்மை இருக்கலாம். ரெண்டாவது, அளவுக்கு அதிகமா இஞ்சி சேர்த்தா நெஞ்செரிச்சல் வந்துடும், அதனால அளவோட பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க பிளட் தின்னர்ஸ், அதாவது ரத்தத்தை மெலிதாக்கும் மருந்துகள் சாப்பிட்றவரா இருந்தா கண்டிப்பா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இஞ்சியை அதிகமா சேர்த்துக்கணும். சரி, இந்த அருமையான தகவல்களோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு இஞ்சிய சமையல்ல உணவோட சேர்த்துக்க பிடிக்குமா, இல்ல இஞ்சி டீ மாதிரி மருந்தா எடுத்துக்க பிடிக்குமா? இந்த அற்புதமான பொருளை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.